Dear students, இன்னைய செஷனில் கெமிக்கல் பாண்டிங்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் குறிப்பாக அயானிக் பாண்டிங் இதை பற்றி தான் இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிறது ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு இடையில, இப்போ பாருங்கள் ஹைட்ரஜன் இது ஒரு ஆட்டம், தனியாக இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம், ரெண்டும் சேர்ந்தாதான் ஹைட்ரஜன் மாலிகுல் வரும் நமக்கு. அதே மாதிரி தான் நம்ம சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது ஆக்சிஜன் O2, ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஜாயின் பண்ணது. ஓசோன் டிப்ளீஷன்லாம் படிச்சிருப்பீங்க, ஓசோன் லேயரில் ஓட்டை விழுந்துடுச்சுன்னு, அந்த ஓசோன் O3 மூணு ஆக்சிஜன் ஆட்டம் ஜாயின் பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஆட்டம்ஸ் கம்பைன் ஆனாதான் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகணும்னா அதுங்களுக்கு இடையில சில பாண்டிங் வரும். பாண்டிங்ன்றது வாட் இஸ் த இன்டராக்ஷன், ஆட்டம்ஸ்க்கு இடையில உள்ள இன்டராக்ஷன் என்ன, அதுதான் வந்து கெமிக்கல் பாண்டிங்னு சொல்றது. இப்ப பாருங்க, chemical bond is a force that acts between two or more atoms. இது ரெண்டுங்களுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸ், அதுதான் அதை ஸ்டேபிள் மாலிகுலா கொண்டு வருது. ஸோ இது ரெண்டு கான்ஸ்டியூவன்ட் ஆட்டம்ஸ்க்கு இடையில அந்த பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த மாலிகுல் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அப்படி பாண்டிங் ஸ்ட்ராங்காக இல்லாத பட்சத்தில் அந்த ஸ்டெபிலிட்டியை அட்டைன் பண்ணுறதுக்காக இது ஏதாவது ஒரு ரியாக்ஷனுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். அப்போ ரியாக்ஷன்ன்றதே எதுக்கு நடக்குது அப்படின்னா டு அச்சீவ் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ என்னென்ன பாண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. அயானிக் பாண்ட், அதனுடைய இன்னொரு பேர் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட். நெக்ஸ்ட் கோவேலண்ட் பாண்ட், அடுத்தது கோஆர்டினேட் பாண்ட். இது மட்டும்தான் மெயின் பாண்டிங் நினைக்காதீங்க, இதுக்கு மேலேயும் இருக்கு. ஹைட்ரஜன் பாண்டிங்னு ஒன்று இருக்கு, மெட்டாலிக் பாண்டிங்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் ஆனால் அதில் முக்கியமான 3 பாண்டிங் தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த கெமிக்கல் பாண்டிங்ன்றது எப்படி நடக்கும்னா, இந்த ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு இடையில, ரெண்டு ஆட்டம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு இடையில எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கலாம், இல்லை கெயின் ஆயிருக்கலாம், இல்லைன்னா ஷேர் ஆயிருக்கலாம். ஸோ இப்படி தான் பாண்டிங் வருது. ஸோ நம்ம முதல்ல அயானிக் பாண்டிங்னா என்னன்னு பார்ப்போம். அயானிக் பாண்டிங்னா ரைட், இப்போ சோடியத்தை நம்ம உதாரணமாக எடுத்துப்போம். சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11. இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது 1s2, 2s2, 2p6, 3s1 எழுதுவீங்க. ஒரு ஆக்டேட் ரூல்னு ஒன்று இருக்கு. அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான் இருந்தா தட் இஸ் அ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஆனால் இங்கே சோடியத்தை பார்த்தீங்கன்னா n = 1 ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. n = 2 செகண்ட் எனர்ஜி லெவல் எத்தனை இருக்கு? 2s2, 2p6 8 எலக்ட்ரான் இருக்கு. n = 3 என்ன இருக்கு? தேர்ட் எனர்ஜி லெவல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ சோடியம் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 11 எலக்ட்ரான்ன்றது 10 எலக்ட்ரான்னு மாறிடும். n ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2, செகண்ட் எனர்ஜி லெவல்ல 8, அவ்வளோதான், தேர்ட் எனர்ஜி லெவல் கிடையாது. ஸோ எதனால இது வந்து Na+ன்னு மாறுதுன்னு தெரியுதா? டு அச்சீவ் ஆக்டேட் கான்ஃபிகரேஷன், டு அச்சீவ் ஸ்டெபிலிட்டி. ஸோ Na+ ஃபார்ம் ஆயிடுது. அடுத்தது வாங்க, Cl குளோரின் ஆட்டம், இதனுடைய அட்டாமிக் நம்பர் 17. அப்போ இதை எப்படி எழுதுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல 2 எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல, அடுத்தது 8 எலக்ட்ரான் வந்துடும் 2s2, 2p6, அடுத்தது 3s2, 3p5. ஏன்னா 8 2 10 போச்சுன்னா மீதி 7 தானே, 7 தான் இருக்கு. அப்போ 8 வேணும்னும் போது என்ன செய்யும், இந்த குளோரின் சோடியம் கொடுக்குற ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு Cl- மாறிடும். அப்போ ஒரு சைடில் எலக்ட்ரானை வந்து இது லூஸ் பண்ணுது, லூஸ் பண்ணிட்டு பாசிட்டிவ் சார்ஜ் வர்றதால இதை என்ன சொல்லுவோம், கேட்டயான்னு சொல்லுவோம். இந்த சைடில் இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயானை ஆனயான்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் என்ன சொல்றோம், அயானிக் பாண்டிங்னு சொல்லுவோம். ஓகே, அயானிக் பாண்டிங்னா தட் இஸ் த force of attraction that exists between a cation and an anion. இந்த force of attraction தான் என்ன சொல்லுவாங்கன்னா electrostatic force of attraction அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது இது ஆக்டேட்டுக்காக இப்படி வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ அதே மாதிரி மெக்னீஷியம் எடுத்துக்கோ, இதனுடைய அட்டாமிக் நம்பர் 12. அப்போனா 1s2 ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலில் 2 வந்துட்டா,
2s2 2p6 10 ஆயிடுச்சா? அடுத்தது 3s2. இப்போ மெக்னீஷியம்ல இந்த 2 எலக்ட்ரான் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்வீங்க? +2ன்னு சொல்லுவீங்க. ஏன்னா இதுக்குள்ள என்ன இருக்கும்னா 12 நியூட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் உள்ள இருக்கும் நியூக்ளியஸ்ல. அப்போ எலக்ட்ரான்ஸும் 12 இருக்கணும். அப்பதான் வந்து அது நியூட்ரல் இன் நேச்சர். இப்போ 2 எலக்ட்ரான் போயிடுதுன்னா இது என்ன ஆயிடும்? 12 புரோட்டான் அப்படியே தான் இருக்கும். எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் 10 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதனால தான் நம்ம மெக்னீஷியம் 2+ன்னு சொல்றோம். ஸோ 1s2 2s2 2p6 ஆக்டேட் கான்ஃபிகரேஷன் வந்துச்சா? ஸோ இந்த ஆக்டேட் கான்ஃபிகரேஷன் வர்றதுக்காக தான் எத்தனை எலக்ட்ரானை லூஸ் பண்ணா கிடைக்குமோ அதை செஞ்சு அது ஆக்டேட் கான்ஃபிகரேஷனுக்கு வருது. அதே கேஸ் தான் அலுமினியம் 3+, அட்டாமிக் நம்பர் 13 அப்படின்னும் போது 3s2 3p1ன்னு வரும். இந்த 3 எலக்ட்ரானும் போயிடுச்சுன்னா அலுமினியம் 3+ன்னு வந்துடும். ஸோ இப்போ தெரியுதுங்களா எதனால கேட்டையான் ஃபார்ம் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி தான் ஆனையானும் என்ன செய்யுது? அதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் தேவைப்படுதோ அதை வாங்கிக்கிட்டு அது நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும். இப்போ சார்ஜ் இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்னாலே உங்களுக்கு அட்ராக்ஷன் வருது இல்லையா? இப்போ AlCl3ன்னு வச்சுக்கோங்களேன், அலுமினியம் 3+, பாருங்க மெக்னீஷியம் 2+, இந்த மாதிரி வர்றப்ப பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சார்ஜ் அதிகமாக இருந்தால் அந்த கேட்டையானுக்கும் ஆனையானுக்கும் இடையில அட்ராக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணி கேட்டையான் ஆகுது, அடுத்தது இது ஆனையான் ஆகுது. ரெண்டுக்குள்ள அட்ராக்ஷன் அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வருதுன்னா டிஃப்ரென்ஸ் இன் சார்ஜ் பிட்வீன் த ஆட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாஸ்பேட் PO4 3- சொல்லுவோம். அதே மாதிரி கால்சியம் 2+, இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அந்த பாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்லி அயானிக் அப்படின்ற மாதிரி மாறிடும். ஸோ த கிரேட்டர் த சார்ஜ் டிஸ்பாரிட்டி த ஸ்ட்ராங்கர் தி அயானிக் பாண்ட். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பற்றி உங்களுக்கு நான் பலமுறை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதாவது பீரியாடிக் டேபிளில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இப்படி போக போக இன்க்ரீசஸ். ஓகே, அதே மாதிரி பீரியாடிக் டேபிளில் டாப் டு பாட்டம் கீழே வர வர எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். இதெல்லாம் நம்ம லோயர் கிளாஸஸ்லேயே படித்தது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னா ஒரு ஆட்டம்க்கு ஒரு மாலிகுலர், I mean let me tell in English, it is a tendency of an element in a molecule to attract the bonded electrons towards itself. அதாவது எலக்ட்ரானை தன் பக்கம் கவர்ந்து இழுக்கிற தன்மை, இதை தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ பீரியாடிக் டேபிளில் இங்கேருந்து இங்கே போக போக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாகுது. அப்போ Na இங்கே இருக்கு, குளோரின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வரும். இந்த சைடில் கடைசியில் இனர்ட் கேஸஸ் இருக்குன்னா அதுக்கு மேலே இப்படி வந்துடும். ரைட்டுங்களா? அப்போ இதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் சோடியம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.9. இதே குளோரினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.0. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.1. இப்போ இந்த டிஃபரன்ஸ் ரெண்டோ இல்லை அதுக்கு மேலேயோ வந்துச்சுன்னா the bond is becoming more and more ionic. அப்பதான் அயானிக் பாண்டே ஃபார்ம் பண்ணும். இந்த டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? ரெண்டுக்கு மேலே வரணும். அப்படி இருந்தால் தான் அயானிக் பாண்ட் இருக்கணும். அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் உள்ள அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 2. சரி, இப்போ எப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது Ionic bonding involves complete transfer of valence electrons between atoms. இப்போ பாரு, சோடியம் Na+, இது அப்படியே தூக்கி எங்கே கொடுக்குது? குளோரினுக்கு கொடுத்துச்சுன்னா அந்த எலக்ட்ரான் இது வந்து Cl- மாறிட்டு Na+, Cl- சொன்னோம் இல்லையா? ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான்னா இந்த எலக்ட்ரான் போகிறதால தானே உனக்கு இப்படி வருது. ஸோ இது வேலன்ஸ் எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது நான் மென்ஷன் பண்ணது தான், ஆக்டேட் ரூலுக்காக தான் லூஸ் பண்ணுறதும் கெயின் பண்ணுறதும் நடக்குது. நான் மெட்டல்ஸ் பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வர்றது பீரியாடிக் டேபிளோட ஸ்கெலிட்டன் போட்டு விடுறேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதில் வர்றது எல்லாமே மெட்டல்ஸாக இருக்கும். இந்த சைடில் வர்றது எல்லாமே நான் மெட்டல்ஸாக இருக்கும். இப்போ சோடியம் எங்க இருக்கு? இந்த சைடில் இருக்கு. ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம். ஸோ சோடியம் இங்கே வருதா? இட்ஸ் அ மெட்டல். ஃப்ளூரின், குளோரின் இந்த பக்கம்
இந்த சைடில் வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் அ நான் மெட்டல். ஸோ மெட்டல்ஸ் என்ன செய்யுதுன்னா எலக்ட்ரான்ஸை கொடுத்துடும். ஆக்சுவலாக எலக்ட்ரானு கொடுத்தா தான் அது மெட்டலே. ஸோ நான் மெட்டல்னும் போது அது அதை வாங்கிக்குது. ஸோ இது எதுன்னா டு அச்சீவ் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன், அதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது. அடுத்தது, in ionic bonding more than one electron can be donated or received to satisfy the octet rule. For example, you take magnesium. magnesium என்ன செய்யுது, 2 எலக்ட்ரானை கொடுக்குது இல்லையா? ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான். ஒரு எலக்ட்ரான் தான் கொடுக்கணும்னு கிடையாது, அதுக்கு மேலேயும் எலக்ட்ரான் டொனேட் ஆகலாம். ஆல்ரைட், பட் என்ன இருந்தாலும் ஒரு அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும்போது அது ரெண்டோட சார்ஜும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. மெக்னீஷியம் என்ன எழுதுவேன், Mg2+. அப்போ குளோரின் என்னும்போது என்ன செய்கிறோம், இது வந்து ஒரு மைனஸ் சார்ஜ் இல்லையா? அப்போ மெக்னீஷியம் 2 பாசிட்டிவ் சார்ஜை சரி பண்ணணும்னா அதுக்கு 2 நெகட்டிவ் சார்ஜ் வேணும். அதனால தான் மெக்னீஷியம் குளோரைடுன்னு வருது. சோடியம் குளோரைடை பொறுத்த வரைக்கும் Na+, ஒரே ஒரு பாசிட்டிவ், அப்போ ஒரே ஒரு நெகட்டிவோட சேர்ந்துக்கிட்டு NaClன்னு வருது. அதே மாதிரி அலுமினியம் 3+ன்னு சொன்னேன். அப்போ அலுமினியம் கூட எத்தனை குளோரின் சேரணும், AlCl3ன்னு சேரணும். இப்போ புரியுதுங்களா? அதே மாதிரி யூ கேன் கிவ் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சி கால்சியம் 2+, பாஸ்பேட் சொன்னேன் PO4 3-. அப்போது கால்சியம் இதனுடைய வேலன்சி 3- இங்கே போடு, PO4க்கு கால்சியத்தோட 2 எடுத்து இங்கே போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் சார்ஜஸ் சரியாகும். பாருங்கள், இங்கே 3 கால்சியம் இருக்குது, அப்போது +6. இங்கே 2 பாஸ்பேட் இருக்குது, ஒன்றுக்கு -3ன்னா 2க்கு -6. ஸோ நியூட்ரல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதை தான் நான் அந்த லாஸ்ட் பாயிண்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சார்ஜஸ் வந்து the anion and cation must correspond to the number of electrons donated or received. net charge என்னவா இருக்கணும், 0வா இருக்கணும். ஓகே, ஸோ இது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி போட்டு காண்பிச்சிருக்கேன். சோடியம் 2 எலக்ட்ரான், அதை சுற்றி ஒரு 8 எலக்ட்ரான், அடுத்தது ஒன்று தனியாக இருக்குது. இது என்ன செய்யுதுன்னா குளோரினுக்கு இப்படி எலக்ட்ரானை கொடுத்துருச்சு. ஸோ அந்த எலக்ட்ரானை வாங்கின உடனே அதான் இந்த கிராஸ் போட்டிருக்கு பாருங்கள், திஸ் பிகம் Cl-. இது என்ன ஆயிடுச்சு, Na+. திஸ் இஸ் த அயானிக் பாண்ட். திஸ் இஸ் அ பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன். நான் எழுதி பார்த்துக்கோ. ஸோ ஒரு ஃபன்னி வேக்காக நான் இதை போட்டிருக்கேன். Na+, சோடியம் என்ன சொல்லுது, ஐ ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா ஒன் ஹியர், யூ கேன் டேக் இட் அப்படின்னு. இது என்ன சொல்லுது, ஐ ஒன்லி ஹாவ் 17 எலக்ட்ரான்ஸ், ஐ வுட் ஃபீல் ஸோ மச் பெட்டர் இஃப் ஐ ஹேட் ஒன். குளோரின் சொல்லுது, பாவமாக எனக்கு இன்னொரு எலக்ட்ரான் கிடைச்சா நல்லாயிருக்கும், 17 தான் இருக்குன்னா என்கிட்ட இருக்கு, ஒன்று வச்சுக்கோ. ஒன்று என்ன செய்யுது, இது கொடுக்குது, இது வாங்குது. ஸோ ஐ எம் பாசிட்டிவ், ஓகே, ரெண்டு அப்படி பைண்ட் ஆயிடுச்சு. இதுதான் அயானிக் பாண்டிங். ஜஸ்ட் ஒரு நைஸ் கார்ட்டூன்னா அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஒரு இது பாருங்களேன், இந்த பிக்சரை பாருங்கள். சோடியம் இருக்குது, அடிக்கடி நடக்கும் பாருங்கள். ஸோ ஓகே, Na இந்த எலக்ட்ரான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, ஃப்ளூரின் வாங்கிக்கிச்சா, அப்போ இது Na+ன்னு மாறிடுமா, இது F- ஆயிடுச்சு, ஒன்று அட்ராக்ஷன் வந்துட்டு ஜாயின் ஆகிடுது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், மெக்னீஷியம் 2 எலக்ட்ரான் இருக்குது, 2 குளோரின். ஸோ இதுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது, இதுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு Mg2+ன்னு ஆயிடுச்சு, 2 குளோரின். ஸோ இதுதாம்மா வந்து அயானிக் பாண்டோட ஃபார்மேஷன். அடுத்தது என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அயானிக் பாண்டை ஃபேவர் பண்ணுது, அது ஐ மீன் அந்த காம்பவுண்ட் அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றோம். முதல்ல இந்த சோடியம் வந்து இந்த எலக்ட்ரானை கொடுக்குது இல்லையா, அது சாதாரணமாக அது போகாது. ஏன்னா அதனுடைய நியூக்ளியஸ் வந்து அதனுடைய எலக்ட்ரானை பிடிச்சு தான் வச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த எலக்ட்ரானை எடுக்கணும்னா கொஞ்சம் எனர்ஜியை கொடுத்தா தான் அந்த எலக்ட்ரானை எடுக்க முடியும். ஸோ அதை தான் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அயனைசேஷன் எனர்ஜினா டெஃபினிஷன், it is the energy required to remove the outermost electron in an isolated gaseous atom. ஸோ அவுட்டர்மோஸ்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரானை எடுக்கணும், எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, அயனைசேஷன், அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அந்த அயனைசேஷன் எனர்ஜி லோவாக இருக்குன்னா என்ன அர்த்தம், ஈஸியாக நீ அந்த எலக்ட்ரானை எடுத்துடலான்னு அர்த்தம். ஸோ எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு எனர்ஜி தேவைப்படுது, எலக்ட்ரானை வாங்கிக்கிறதுக்கு அப்போ என்ன ஆகும்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதுதான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு சொல்லுவாங்க, இல்லைனா எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருக்கணும், தட் மீன்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஷுட் பி ரிலீஸ், ரொம்ப எனர்ஜி ரிலீஸ் ஆகணும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்கணும், எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருக்கணும். ஸோ அடுத்தது ஹை நெகட்டிவ் லாட்டிஸ் என்தால்பி ஆஃப் த கிறிஸ்டல். லாட்டிஸ் என்தால்பினாலும் லாட்டிஸ் எனர்ஜினாலும் ஒன்று தான். ஸோ அதை அதாவது ஒரு கிறிஸ்டல் வந்து அயானிக் பாண்ட் அப்படின்னு ஃபார்ம் ஆனாலே அந்த காம்பவுண்ட் வந்து கிறிஸ்டலைன் ஸ்டேட்டில் இருக்கும்.
அந்த கிறிஸ்டல் நல்லா ஸ்டேபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கிறிஸ்டலை நீங்கள் டெமாலிஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வேணுன்ற எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருந்தால் தான், அது அவ்வளோ சீக்கிரமாக உடைக்க முடியாது அப்படின்னா தான் அது நல்ல ஸ்டேபிள் கிறிஸ்டல்னு அர்த்தம். அந்த மாதிரி இடத்துல பாண்ட் ஃபார்மேஷன் நல்லா இருக்கும். ஸோ பாருங்க, இந்த 3 ஃபேக்டர் தான் ரெஸ்பான்சிபிள்: அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் தென் லாட்டிஸ் எனர்ஜி. ஸோ என்ன சொல்கிறோம், கிரேட்டர் த லாட்டிஸ் எனர்ஜி கிரேட்டர் வில் பி த ஸ்ட்ரென்த் ஆஃப் த அயானிக் பாண்ட். ஒன்று. அடுத்தது, ஸோ என்னென்ன சொல்லியிருக்கேன், அயனைசேஷன் எனர்ஜி லோ, எலக்ட்ரான் அஃபினிட்டி ஹை. அயனைசேஷன் எனர்ஜி கேட்டையான பொறுத்தது, எலக்ட்ரான் அஃபினிட்டி அணையான பொறுத்தது, லாட்டிஸ் எனர்ஜின்றது கிறிஸ்டல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது. மூணாவது, இந்த அயான்ஸோட இந்த ஃபோர்த் பாயிண்ட், அயான்ஸோட சைஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது சின்னதாக இருந்தால் தான் அயானிக் பாண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கு தெரியும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ ரெண்டு அயான்ஸுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ, அதாவது டபுள் மடங்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் எழுதியிருப்பீங்க நீங்கள். ஃபோர்ஸ் ஆஃப் சார்ஜஸ் பற்றி படிக்கும்போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம்னு படிச்சிருப்பீங்க இல்லையா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சார்ஜஸ். அப்போ இந்த சைஸ் சின்னதாவதுன்னு வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ், அதாவது சின்ன சின்ன ஆட்டமாக இருந்தால் என்ன ஆகும், ரொம்ப நெருங்கி வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நல்லா அதிகமாக இருக்கும். ஓகே, ஆனால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாகணும் அப்படின்னா இந்த வேல்யூ கம்மியாக இருக்கணும். இது கம்மியாக இருக்கணும்னா என்ன அர்த்தம், சார்ஜுக்குள்ளே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகணும். கம்மியாகணும்னா ரொம்ப ஸ்மால் சைஸாக இருந்தால் தான் அதுங்களுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கம்மியாகும். ஓகே, அடுத்த பாயிண்ட்டு, கிரேட்டர் த சார்ஜ் ஆன் த அயான்ஸ். இந்த பார்ட்டும் நான் சொல்லிட்டேன், சார்ஜ் வந்து அதிகமாக அதிகமாக அட்ராக்ஷனும் அதிகமாக இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்ததுமா இந்த லாட்டிஸ் எனர்ஜி பார்ட்டை மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். பாருங்க, இது வந்து பாண்ட்லாண்டே சைக்கிள்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு சோடியம்ன்ற மாதிரியே வச்சுக்கோயேன், ஒரு மெட்டல், அது என்ன செய்யுது, சாலிட் ஸ்டேட்லேருந்து ஃபஸ்ட்டு கேஷியஸாக மாறணும். ஏன்னா அயனைசேஷன் எனர்ஜினா என்னன்னு சொன்னேன், எனர்ஜி இருக்கு டு ரிமூவ் தி எலக்ட்ரான் ஃப்ரம் தி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் ஆஃப் an isolated gaseous atomனு சொன்னேன். ஸோ கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப தான் அந்த அயனைசேஷன் எனர்ஜி டேர்மே அப்ளிகபிளாக இருக்கும். அப்போ சாலிட்லேருந்து அது கேஷியஸாக மாறணும். தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் சப்ளிமேஷன். ஸோ என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன். ஸோ இது கேஷியஸ் ஸ்டேட்லேருந்து அயானிக் ஸ்டேட்டுக்கு மாறுது அயனைசேஷன் எனர்ஜி. அதே மாதிரி இங்கே குளோரின் டைஅட்டாமிக் இல்லையா, ஸோ அது டிசோசியேட் ஆச்சுன்னா தான் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு மாறும், குளோரின் ஆட்டம் அந்த மாதிரி. ஸோ அது ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு எக்ஸ் மைனஸ்னு வரணும். இதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ இது டிசோசியேஷன், இது எலக்ட்ரான் அஃபினிட்டி. இது ரெண்டும் கம்பைன் ஆனால் தான் உனக்கு இந்த கிறிஸ்டல் வரும். ஸோ இந்த கிறிஸ்டல் ஃபார்மேஷனுக்கு லாட்டிஸ் எனர்ஜி. லாட்டிஸ் எனர்ஜினா எங்கேயோ தூரத்தில் இருக்கிற கேட்டையானையும் ஆனையானையும் அப்படியே கொண்டு வந்து அதோடைய கிறிஸ்டலில் இது உன்னோட இடம், இங்கே உட்காரு அப்படின்ட்டு அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸை ஆக்குபை பண்ணது பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் என்ன எனர்ஜி யூஸ் ஆகுதுன்றது தான் லாட்டிஸ் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன். ஸோ ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன்னா என்னென்ன இன்வால்வ் ஆகுது, சப்ளிமேஷன், அயனைசேஷன் எனர்ஜி, டிசோசியேஷன், எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் லாட்டிஸ் எனர்ஜி. ஸோ இது அதிகமாக இருந்தால் கிறிஸ்டலோட ஸ்ட்ரென்த்து அதிகம். இப்போ இதை நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு போட்டிருக்கேன். மெக்னீஷியம் 148 கிலோஜூல் கேஷியஸ் ஸ்டேட் வரதுக்கு சப்ளிமேஷன், இது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ கால்குலேஷனுக்கு இந்த பார்ட்டை தான் நீ எடுத்துக்கணும். குளோரின் டிசோசியேஷன், அடுத்தது ஒவ்வொரு குளோரினும் ஒரு எலக்ட்ரானை வாங்குறப்ப -349 கிலோஜூல். அப்போ ரெண்டுன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஸோ இது என்ன எக்ஸாம்பிள்னா லாட்டிஸ் எனர்ஜியை கால்குலேட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கு. ஸோ லாட்டிஸ் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, 148 கிலோஜூல்ஸ் தட் இஸ் சப்ளிமேஷன். அதுக்கப்புறம் அயனைசேஷன் எனர்ஜிக்கு 1450, அடுத்தது டிசோசியேஷனுக்கு 243, அதுக்கப்புறம் -349 -349 plus delta H of lattice energy equal to அவன் என்ன கொடுத்துருக்கான், heat of formation -641.3 kilojoules. ஸோ இது வேணும் அப்படின்னா இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த சைடில் கொண்டு போயிட்டேன்னா உனக்கு you will get the value of lattice energy. So lattice energy it comes around 2000 kilojoules per mole. Just calculate பண்ணி பார்த்துக்கோ.
பட் உங்களுக்கு லாட்டிஸ் எனர்ஜி பற்றிலாம் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ரைட், பட் தெரிஞ்சிருக்கணுமேன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சோடியம் குளோரைடு இதை போட்டிருக்காங்க பாருங்கள். சோடியம் குளோரைடில் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் இஸ் திஸ். இப்போ மற்றது எல்லாமே பார்த்துக்கிட்டு வாங்க. கேஷியஸ் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, டிசோசியேஷன், எலக்ட்ரான் அஃபினிட்டி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஸோ யூ ஆர் கெட்டிங் எ வேல்யூ லைக் திஸ். ரைட், ஓகே. ஸோ நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ண போகிறேன். நம்பர் 1, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாண்டுன்னு பார்த்துட்டோம். இப்போ அயானிக் பாண்டை பற்றி பார்க்க போகிறோம். கேட்டையானும் ஆனையானும் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஆக்டெட் ரூல் படி அவுட்டர் மோஸ்டில் 8 எலக்ட்ரான் வரதுக்காக ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அதுங்களுக்குள்ள உள்ள அட்ராக்ஷன் தான் அயானிக் பாண்ட். அப்போ அயானிக் பாண்டுக்கு என்னென்ன சார்ஜ் பற்றி சொல்கிறாங்க. சார்ஜ் அதிகமாக இருக்கணும், சைஸு சின்னதாக இருக்கணும். சின்னதாக இருந்தால் தான் டிஸ்டன்ஸ் அதுங்களுக்கு இடையில கம்மியாக மாறும். சார்ஜ் அதிகமாக இருந்தால் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னா, லோ அயனைசேஷன் எனர்ஜி of cation, high electron affinity of anion, அதுக்கப்புறம் high lattice energy. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லி இந்த மாதிரி இருந்தால் தான் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆக முடியும், நல்லா இருக்கும் காம்பவுண்ட் ஃபார்மேஷன். இதில் இன்னொன்று சொல்லியிருந்தேன், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 2ன்னு சொல்லியிருந்தேன், 2 or more. ஸோ இதோட வந்து நான் இன்னைக்கு இந்த அயானிக் பாண்டை நான் முடிச்சுக்கிறேன். இனி அடுத்த கிளாஸில் அயானிக் காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். லெட் மீ ஸ்டாப் ஹியர்.